ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது. இந்த சஷ்டி விரத நாளிலேயே பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் விருச்சகராசி நேயர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இந்த காலகட்டத்தில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், பரிகாரங்கள் என்ன, இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை விருச்சிகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகங்களானது ஏற்பட போகிறது. இந்த நாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் காத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ முழுமையாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க. விருச்சிகராசி என்பர்களே, இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்புகளானது உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமானதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானினுடைய அருளாசியானது உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 8இல் மறைகின்ற விபரீத ராஜயோகங்களும் உண்டாகும். பூமி சார்ந்த லாபங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அதே போல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது அரசு வேலைகளானது கிடைக்க வாய்ப்புகளானது உண்டு. பழைய சண்டைகள் எல்லாமே பரிபூரணமாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேரக்கூடிய யோகங்களானது உண்டாகும். உணர்ச்சி வசப்பட்டு செய்த தவறுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். பழைய நண்பர்கள் சொந்தங்களுடன் மீண்டும் நீங்கள் சேருவீர்கள். உங்களுடைய ராஜ்யங்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா சேரும் அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது புதிதாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய காத்திருக்கின்றார்கள். குழந்தை பாக்கியங்களானது உண்டாகும். 5ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருப்பதனால குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் வெற்றிகளானது உண்டாகுங்க. ஆண் குழந்தைகளானது பிறக்கக்கூடிய யோக அமைப்புகளானது இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது 9ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெறுகின்றார், அங்கு புதனும் இருக்கின்றார். அதனால் எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய யோகா அமைப்புகளானது உண்டாகுங்க. உங்களுடைய அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படும். 7க்கு உரிய சுக்கிரன் இப்பொழுது நீச்சமாகி உள்ளதுனால திருமணத்திற்கு வரன் பார்ப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்களை தள்ளி வைப்பது சிறந்தது. விசாவானது கிடைப்பது போன்றவை எல்லாமே இப்பொழுது தள்ளி போகக்கூடும். கணவன் மனைவி இருவருக்குள்ளும் வாக்குவாதங்கள் சண்டைகள் என்று வரும். என்னடா இதுவரையும் விபரீத ராஜயோகம்னு சொல்லிட்டு வரீங்களோ தவிர எந்த ஒரு ராஜயோகங்களும் சொல்லலையே அப்படின்னு விருச்சிகராசி நேயர்கள் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராஜயோகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது அற்புதமான காலகட்டங்களாக இருக்குங்க. மகிழ்ச்சிகளானது ஏற்படும். உங்களுடைய ராசிநாதன் விபரீத ராஜயோகங்கள் பெறுவதனால உங்களுக்கு அழகுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்க கூடுங்க. உங்களுடைய தோல் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். காஞ்சனூர் சுக்கிர பகவான் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே சுக்கிரனுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மாரியம்மன் விரதம் இருப்பது நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் திருமணமானது எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா உறவுகள் மேலும் ஆழமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் பார்த்தீங்கன்னா அமையக்கூடுங்க. அதாவது உறவுகள் மேலும் ஆழமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் பார்த்தீங்கன்னா அமையக்கூடுங்க. தம்பதிகளிடையே உணர்வுபூர்வமான பிணைப்புகளும் பரஸ்பர நம்பிக்கைகளும் பார்த்தீங்கன்னா வலுப்பெறப் போகிறது. முக்கியமான விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு விசுவாசமாகவும் நம்பகமானவர்களாகவே இருப்பார்கள். உங்களுடைய நிதி நிலைமைகளானது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதி நிலைமைகளானது பார்த்திங்கன்னா இப்பொழுது படிப்படியாகவே பார்த்திங்கன்னா மேம்படக்கூடும். வருமானங்களானது சீராக இருக்கக்கூடுங்க. நிலுவையில் உள்ள சில நிதி விவகாரங்கள் சாதகமாக பார்த்திங்கன்னா முன்னேறக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அவசரப்பட்டு செலவுகளை செய்வதையும்
அதிக அபாயங்கள் நிறைந்த முதலீடுகளை மேற்கொள்வதையும் கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொள்வது சிறந்தது. நிதி ஒழுக்கங்கள் நீண்ட கால பொருளாதார பாதுகாப்பை பார்த்தீங்கன்னா உருவாக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் உங்களுடைய நிதி நிலைகளை நீங்கள் மேம்படுத்துவதற்காக பார்த்தீங்கன்னா குரு பூஜைகளை செய்து வருவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலையில் பார்த்தீங்கன்னா மேம்படுத்துவதற்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு தடைகளும் இருக்காது. அதேபோல் வேலை மற்றும் பணி வாழ்க்கையில் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய வாழ்க்கை முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நிலையான வளர்ச்சிகள் இப்பொழுது இருக்கக்கூடும். கொஞ்சம் பொறுமை மற்றும் மன உறுதியின் மூலமாக பணியிட சவால்களை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாகவே நீங்கள் கையாளுவீங்க. அதே போல் அரசு ஊழியர்கள் மிதமான முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னா அனுபவிப்பீர்கள். தனியார் துறை ஊழியர்களுக்கு பணி வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடும். ஆராய்ச்சி, புலனாய்வு, சுகாதாரங்கள் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு சிறப்பாக பார்த்தீங்கன்னா செயல்படுவீர்னே சொல்லலாம். மேலுமே சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இப்பொழுது தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நிலையான முன்னேற்றத்தை அனுபவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. தற்போது நடைபெற்று வரக்கூடிய திட்டங்கள் படிப்படியாக முன்னேறும். வாடிக்கையாளர்களுடனான உறவுகளுமே பார்த்தீங்கன்னா வலுப்பெறுங்க. அதிவேகமான தொழில் விரிவாக்க முயற்சிகளை தவிர்த்து தொழில் செயல்பாடுகளினுடைய திறனை மேம்படுத்துவதில் கவனத்தை செலுத்துவது நல்லது. அதே போல் இந்த விருச்சக ராசியில் உள்ள மாணவர்களுக்கும் சரி, இல்லை விருச்சக ராசியை சார்ந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பொதுவாக ஆரோக்கியங்கள் என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பொழுது முந்தைய மாதங்களுடன் ஒப்பிடும்போது ஆரோக்கியங்களானது இப்பொழுது மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் மன அழுத்தம், உடல் சோர்வு மற்றும் தூக்கம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனங்களானது தேவைப்படலாங்க. போதுமான ஓய்வு, முறையான உடற்பயிற்சி மற்றும் சமநிலையான சத்துணவை பின்பற்றுவது உங்களுடைய உடல் நலனை பார்த்தீங்கன்னா மேலும் மேம்படுத்த உதவும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் விருச்சக ராசியில் உள்ள மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய கல்வி நிலைகளானது இப்போ இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு சிறந்த கவனத்திறனும் வலுவான மன உறுதிகளும் ஏற்படுங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இலக்கில் கவனத்தை செலுத்தி மேற்கொள்ளக்கூடிய பயிற்சியின் மூலமாக பலன் பெறுவீர்கள். அதே போல் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ பார்த்திங்கன்னா புலப்படும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சி மாணவர்களும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுமே கல்வியில் அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை பார்த்திங்கன்னா அடைவீர்கள். அதே போல் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு பொருளாதார வளங்களானது மேம்படும். சிலருக்கு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்புகளானது உள்ளது. தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப பெண்கள் பல வகையிலும் ஒத்துழைப்பு தருவார்கள். விருந்து விழா என பார்த்தீங்கன்னா சென்று வருவீர்கள். உறவினர்களுடைய வகையில் கருத்து வேறுபாடுகளானது வரலாம். ஒதுங்கி இருப்பது சிறந்தது. ஆனால் அவர்களால் நன்மைகளானது கிடைக்கக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போகவும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கக்கூடும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல ஒரு செய்திகளானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டவோ அல்லது பார்த்திங்கன்னா வீடுகளை விரிவுபடுத்தவோ தேவையான கடன் உதவியானது உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனாலுமே உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்தவும். பணியாளர்களுக்கு பணிச்சுமைகளும் அலைச்சலும் அதிகமாகவே இருக்கக்கூடுங்க. ஆனாலுமே அதற்கேற்ற பலன்களானது கிடைக்குங்க. சிலருக்கு சலுகையுடன் கூடிய இடமாற்றங்களானது உண்டு. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகளானது உள்ளது. சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் பார்த்திங்கன்னா நடைபெறுங்க. அதேபோல் அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடனானது இப்பொழுது எளிதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலதிபர்கள் வியாபாரிகள் என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பொழுது தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு ஓரளவு பார்த்திங்கன்னா லாபம் அடைவார்கள். இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தே உங்களுடைய விற்பனைகளும் லாபங்களும் கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் பார்த்திங்கன்னா ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கக்கூடும். அதே சமயம் பங்குதாரர்களால் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பாதிப்புகள் எதுவும் இருக்காது. பணியாளர்களுக்காக செலவுகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது
இப்பொழுது இந்த விருச்சக ராசியை சார்ந்த பெண்களுக்கு, இந்த விருச்சக ராசியை கொண்ட பெண்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா, இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியுடன் வந்து காணப்படுவீர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நீங்கள் சுயதொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இப்பொழுது தொழிலில் நிறைய ஈடுபடக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியை காணலாம். தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வருவீங்க. சிலருக்கு புதிய புதிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய ஆர்டர்களானது வரக்கூடிய யோகா அமைப்புகள் உள்ளது.